இங்க ஒருத்தர் ஒரு ஆட்டை பக்ரீத்துக்கு பலி கொடுப்பதற்காக சந்தையில் இருந்து வாங்கிட்டு போறாரு. தொழுதெல்லாம் முடிந்த பிறகு அந்த ஆட்டை வெட்டுவதற்காக அருவாளை எடுத்துட்டு வராங்க. அருவாளை எடுத்துட்டு வரதை பார்த்து அந்த ஆடு அவங்க கிட்ட இருந்து தப்பித்து போக பாக்குது. அதனால அந்த ஆடு கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை கழட்டி ஓட பாக்குது. அந்த ஆடு ஓடுறத பார்த்துட்டு ஒரு குட்டி பெண் கதவை திறந்து ஓட வைக்கிறார். அதனால் அங்க இருந்த முஸ்லிம் மக்கள் எல்லாரும் அந்த ஆட்டு பின்னாடியே ஓடி போறாங்க. ஆனா அந்த ஆடு பக்கத்து தெருவில் இருக்கும் ஒரு இந்து கோவிலுக்குள் நுழைந்து விடுகிறது. அப்போ அந்த கோவிலில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அவங்க வைத்திருந்த ஆடு தலையை ஆட்டாமல் இருக்கு. அந்த நேரம் முஸ்லிம்ஸ் சந்தையில் இருந்து வாங்கிட்டு வந்த ஆடு அவங்க வச்சிருந்த தண்ணியை குடித்துவிட்டு தலையை ஆட்டிவிட்டது. அதை பார்த்த இந்து மக்கள் சாமி இந்த ஆட்டை வெட்ட சொல்லுதுன்னு நினைச்சு அந்த ஆட்டை வெட்ட வராங்க. இவங்க வெட்ட வரத பார்த்து மறுபடியும் அந்த ஆடு அவங்க கிட்ட இருந்து தப்பித்து ஓடுகிறது. கடைசியில் இந்து மக்கள் ஒரு இடத்தில் இருந்து அதை துரத்திட்டே வராங்க. முஸ்லிம் மக்களும் வேற ஒரு இடத்தில் இருந்து அந்த ஆட்டை துரத்திட்டே வராங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆட்டால் ஓட முடியாமல் ஒரு இடத்தில் நின்று விடுகிறது. அந்த ஆட்டையும் பிடித்து ஒரு மரத்தில் கட்டி போடுறாங்க. இப்போ இந்து மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் இந்த ஆடு யாருக்கு சொந்தம் என்று சண்டை வர ஆரம்பித்தது. அந்த சண்டை கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் இவ்வளவு பெரிய சண்டைக்கு காரணமா இருந்த அந்த ஆட்டுக்கு 35 வருடம் ஜெயில் தண்டனை அறிவித்து அந்த ஆட்டை ஜெயிலில் அடைத்து விட்டனர்.